கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பண்ணக்கூடிய சோப்புக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகம் தான். ஒரு சோப்பு ரெடியாகி நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு 45 டேஸ் ஆகும். நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆயிலும் தான் பேஸாக வச்சு சோப்பு பண்ணுறோம். உள்ளே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட தன்மை இழக்க, அதாவது ஃப்ரீ அல்கலைன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜை அடையிறதுக்கு 35லேருந்து 40 டேஸ் வரைக்கும் நமக்கு டைம் தேவைப்படும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் விட்டுட்டு தான் ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இதோட pH பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் உள்ள சோப்புக்குன்ட்டு 10 வரைக்கும் இருக்கலாம். நம்மளுடைய சோப்பு 7.5 அந்த ரேஞ்ச் pH இருக்கும். ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம pH செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால தான் இவ்வளோ டைம் எடுக்கிறதுனால தான் கேட்ட டைமுக்கு ப்ராடக்டை கொடுக்க முடியாது. இதனால் நமக்கு டிமாண்ட் ஏற்படுது. எத்தனை வாட்டி ஸ்டாக் நம்ம பண்ணி வச்சாலுமே சோப் மூவ்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது இருக்கிறதுலே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மெத்தட்னா அது கோல்டு ப்ராசஸ் மெத்தட் தான். நம்ம எல்லா டைமும் நமக்கு கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் நமக்கு ஃபெயிலியர்ஸ் வரும். இது எல்லாமே ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸை பார்க்க முடியும்.